ஸோ ஆல்வேஸ் இந்த ஷண்முகம். இப்போ பார்க்க போற கதை வந்து தூம் தாம் நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்திருக்க கதை. நான் எப்போ உள்ள போனாலும் டன்ன டன்ன டன்னு வந்து நிக்கும். உண்மையிலே நல்லா இருக்கும்போது உள்ள போய் பார்த்தா மாட்டிக்கிட்டேன். இது ஆக்சுவலா குழந்தைகள் பார்க்க வேண்டியது. அப்படிதான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இப்ப நான் சொல்லப்போற அடுத்த ஒரு 2, 3 கதை அந்த அந்த நிலைமையில தான் இருந்துச்சு. ஓகே. கதைய பொறுத்தவரை நீட்டா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது பொண்ணு, பையன். சரின்னு பார்க்க வரேன் புதுசு போய்க்கும். நான் வீட்ல ரொம்ப அடக்கமான பொண்ணு நீ உன்ன வீட்ல ரொம்ப அடக்கமான பையன் நான் அதே. அப்படி இப்படின்னு பேசி கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், பொண்ணு வந்து உண்மையிலேயே செம்ம மாடர்னுப்பா. சும்மா அம்புட்டு போய் ஏலா என் வாழ்க்கையவே அவளுக்கு அழிச்சுட்டு அவ அடப்பொடக்கமா இருந்தேன். புருஷன் வீட்ல வந்து உன் டைம் இப்படி தான் இருக்கணுமா? அப்படிலாம் இல்ல. இதான் என் லைஃப் அப்படிங்கிற மாரி ஒரு பொண்ணு. சரிங்களா? ஸோ கல்யாணம் நார்மலா கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆன நைட் வந்து பார்த்தா, மரியாதையா "அத வெளியேறு" அப்படிம்பாங்க. எதடா வெளிய இருக்க? மாப்பிள யாருன்னு தெரியாது. பொண்ணுக்கும் தெரியாது. என்னத்தடா வெளிய இருக்க? இந்த பொண்ணோட அப்பா இருக்கான்ல. ஆமா என் மாமனாரு. அவன் ஒரு பார்சல் எங்களுக்கு குடுக்க வேண்டியது. அத கொண்டு வந்து உன்னைய தான் பார்த்தான். அப்ப அது உன்ட்ட தான் இருக்கணும். மரியாதையா அத வெளிய எடு. என்னத்தடா வெளிய இருக்க? எது வந்தாலும் குடுக்காடா அப்டின்னா, அது ஆக்சுவலா ஒரு பென் டிரைவ் சரிங்களா? அந்த பென் டிரைவ் வந்து இவனுக்கே தெரியாம இவன் பேக்ல போட்டு போயிருப்பான். அந்த பேக் வீட்லருந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வேற வீட்டுக்கு போயிருக்கும். இது என்னடா கதைன்னு தெரியாத அளவுக்கு இவன் சுத்திக்கிட்டு இருப்பான். ஸோ இவன் 2 பேரும் எப்படியாவது இவன்ட்ட அந்த பென் டிரைவ் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் தொகை. ஸோ அவன்கிட்டேருந்து தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போனா, போலீஸ்ல வந்து எல்லாருமே எனிமிங்க. அந்த இத நீயே வச்சுக்க. பொறுமையா கொண்டு வந்து என்ட்ட குடு. நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கை வச்சுருவாய்ங்க. ஸோ இவன்கிட்டேருந்து தப்பிச்சு விடிய ஓடுவாய்ங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல உனக்கு அதுதானே வேணும். நான் எடுத்துட்டு வந்து தந்துர்றேன்னு சொல்லிட்டு அத ட்ரை பண்ணுவாய்ங்க. ஸோ அங்க பார்த்தா திரும்பி அங்கிட்டு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்படிங்கிற மாரி விடிய இந்த போல தான் வந்து மீதி இருக்க கதை. ஓவரால் சூப்பரா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? அப்பன்னா நடுவுல எல்லாம் 2, 3 டயலாக் வைப்பாய்ங்க பார்ல. ஒரு பொண்ணுனா இவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? அதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம்? உன் மன கஷ்டத்த புலம்புறதுக்கா நான் சும்மாவே அந்த கதைய பார்த்தே ஒரு மாரி இருக்கு எனக்கு. அப்படி இருக்கப்போ வந்து அந்த பொண்ணு வேற தனியா அது கதையெல்லாம் புழம்பிட்டு இருக்கா. சரி ரைட்டு விடுப்பா. என் மன கஷ்டத்த விட உன் மன கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒரு மாரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் படம் பார்க்கும்போது ஒரு தடவ மிஞ்சி போனா பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோல வந்து பார்க்குறது வரைக்கும் டாடா! பை.